அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலாமைக்கு முதலில் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோஜா முத்தையா நூலகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் ஆய்வாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் இந்த நாள் ஒரு பொன்னான நாள். ரோஜா முத்தையா அவர்கள் தம்முடைய ஒரு கட்டுரையில், இப்பொழுது எனது சிரமம் எல்லாம் இந்த கலெக்ஷன்களை எலி, கரையான், ராமாயண பூச்சி முதலியவற்றினின்று காப்பாற்றுவது கஷ்டமாக உள்ளது என்பதுதான். அபூர்வமான பதிப்புகளையும் படங்களையும் என்னால் கடைசி வரை அழிவு நின்று காப்பாற்றிவிட முடியுமா என்ற கேள்விக்கு என்னால் நம்பிக்கையான விடை காண முடியவில்லை என்று கூறியிருப்பார். ரோஜா முத்தையா நூலகம் காப்பாற்றிவிட்டோம் என்கிற ஒரு நம்பிக்கையான விடையை கொடுத்திருக்கும் நாள். தமிழ் கல்வி புலம் சார்ந்த என்னை போன்ற ஆசிரியர்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் பெரும் தரவுகளையும் தகவல்களையும் அள்ளி வழங்கி ஆயிரக்கணக்கானோர் இன்று தமிழில் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெறவும் முனைவர் பட்டம் பெறவும் அதன் மூலம் அவர்கள் பணி வாய்ப்பு பெறவும் அடிப்படை காரணமாக இருந்து வருவது ரோஜா முத்தையா நூலகம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நான் பார்த்தவரை சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆய்வேடுகளில் ரோஜா முத்தையா நூலகத்திற்கு நன்றி சொல்லாத ஆய்வேடுகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரும்பாலான தமிழ் மாணவர்களின் அடுத்த கட்ட உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் துணை நின்று வருவது ரோஜா முத்தையா நூலகம். 1994 1,00,000 ஆவணங்களோடு தொடங்கப்பட்ட இந்த நூலகம் இன்று 5 லட்சத்திற்கும் அதிகமான ஆவணங்களை பாதுகாத்து வருகிறது என்பது எளிதான காரியமில்லை. நூல்களை பாதுகாப்பதிலும் நூல் பட்டியல் தயாரிப்பதிலும் சர்வதேச தளத்தில் நவீன உத்திகளை கையாண்டு ஒரு முன்னோடி நூலகமாக, முன்மாதிரி நூலகமாக இந்த நூலகம் திகழ்ந்து வருகிறது. இந்த நூலகத்தின் வளர்ச்சி பயணத்தில் மற்றும் ஒரு மைல்கல்லாக அமைய இருக்கிறது இன்றைய மின் நூலகம். 2009 தமிழறிஞர் மு. அருணாசலனாருடைய தமிழியல் பணிகளை என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்கு தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட போது அவர் எழுதிய இலக்கிய வரலாற்று நூல்களை தவிர எந்த நூல்களும் பதிப்பில் இல்லாத நிலையில், அவர் வாழ்ந்த வீடு மயிலாடுதுறைக்கு அருகே ஒரு குக்கிராமத்தில் இருந்ததாலும் நான் பணியில் இருந்ததாலும் அங்கு சென்று தேட முடியாத ஒரு சூழலில் என்ன செய்வதென்றே புரியாமல் தலைப்பை மாற்றிவிடலாமா என்று யோசித்த போதுதான் பாரதிதாசன் சொல்லுவாரே, பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடும் கால் பானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உனைக்கானும் இன்பம் என்று. அப்படி ஏதாவது 1-2 நூல்கள் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்த போது மு. அருணாசலனாருடைய மொத்த நூல்களையும் ஒரு புதையல் போல எனக்கு வழங்கியது ரோஜா முத்தையா நூலகம்தான். மு. அருணாசலனார் குடும்பத்தினர் தம் வீட்டு நூலகத்தில் இருந்த 9,000த்திற்கும் அதிகமான நூல்களை பாதுகாப்பு கருதி அவர்கள் கொடுக்க விரும்பிய கொடுத்த நூலகம் ரோஜா முத்தையா நூலகம். நூலக பணியில் இருந்தவர்கள் அன்று உடனுக்குடனாக நூல் பட்டியல் தயார் செய்து விட்டதால் என்னால் அந்த நூல்களை எளிதில் பயன்கொள்ள முடிந்தது. ஒரு நூலகத்தின் சிறப்பு என்பதோ முக்கியத்துவம் என்பதோ எவ்வளவு அதிகமான நூல்களை வைத்திருக்கிறோம் என்பதில் அல்ல, காலத்தை வீணாக்காமல் எவ்வளவு விரைவாகவும் எளிதாகவும் நூலை தேடி வரக்கூடியவர்களுக்கு நூலை கொடுத்து உதவ முடியும் என்பதில்தான் உள்ளது. அந்த வகையில் ரோஜா முத்தையா நூலகம் உருவாக்கி வைத்திருந்த பட்டியல் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஆய்வாளர்களுக்கு நூல் தேடலை, நேரத்தை வெகு எளிமையாக்கி வைத்திருக்கிறது. இதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு வீட்டில் இருந்தபடியே ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் என்னும் வகையில் இலக்கியங்களை மட்டுமல்லாமல் மருத்துவம், சினிமா, விளம்பரங்கள், இதழ்கள், ஆய்வு கோவைகள் என்று ஏராளமான ஆவணங்களை ஆவணப்படுத்தி அவற்றை படியெடுத்து இணைய வழியில் பயன்கொள்ள அவர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த முயற்சிக்காக தமிழ் சமூகம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை மட்டுமல்ல தலைதாழ்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. ஆர். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ரோஜா முத்தையா நூலக போராளிகளுக்கு நன்றி என்று சொல்லியிருப்பார். அவர்களுடைய ஒவ்வொரு பணியையும் பார்க்கும் பொழுது அவர்கள் வெறும் நூலக பணியாளர்களாக இல்லாமல் நூலக போராளிகளாகவே இருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல புதிய புதிய தேடல்களுக்கும் ஆய்வுகளுக்கும் இந்த மின் நூலகம் வழிகாட்டும். தமிழ்ச் சமூகத்தின் அரசியல், பண்பாட்டு, வரலாற்று பக்கங்களின் இடைவெளிகளை நிரப்பும் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.